கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 86 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 86 வசனம் 5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 86 சங்கீதம் துவங்கும் பொழுதே தாவீதின் விண்ணப்பம் என்று துவங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். தாவீதின் விண்ணப்பத்தில் கடவுளை குறித்ததான எவ்வளோ அழகான தெளிவு தாவீதுக்கு இருக்கின்றது என்பதை இந்த ஒரு வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் நோக்கி பார்க்கின்ற அல்லது நான் விண்ணப்பத்தை கொண்டு போய் வைக்கின்ற கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், யாரை நான் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்பதிலே மிக அழகான தெளிவு நிறைந்த ஒரு பக்தன் தான் தாவீது. ஆண்டவரே என்று கூப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் நம்மை ஆளுகின்றவராக, நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக கடவுளுடைய பிள்ளைகள் என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் மனைவி, என்னுடைய முயற்சி, நான் முன்னேற வேண்டும், நான் சாதிக்க வேண்டும், நான் ஓட வேண்டும், நான் பிரயாசப்பட வேண்டும், இப்படி இது எல்லாமே என் ஒருவனை சார்ந்து அல்லது இது எல்லாமே என் ஒருவனால் மட்டும்தான் முடியும், ஆகவே நான் தான் இதை செய்தாக வேண்டும் என்கின்ற வண்ணமாக தான் ஒருவரால் மட்டும்தான் முடியும் என்ற எண்ணங்கள் உடையவர்களாக இருக்கின்றார்கள். தன்னம்பிக்கை வேண்டும் என்று பேசப்படுகிறது, அதில் எந்த தவறும் இல்லை. அதே நேரத்தில் நம்முடைய குடும்பங்கள் உயர்வதற்கும் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வருவதற்கும் நாம் தான் உழைக்க வேண்டும், அதிலும் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கடவுளுடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அது என்ன? அவர்கள் ஒருவருக்கு மட்டும்தான் ஒரு உண்மை புரியும். அது என்ன உண்மை? நான் முயற்சித்தாலும் என் காரியங்கள் அனைத்தும் வாய்க்கப்படுவது எதன் மூலமாக என்றால், என் ஆண்டவர் மூலமாக, என் கடவுள் மூலமாகத்தான் அந்த காரியங்கள் வாய்க்கப்படும். நான் ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டுமென்றால் அது வெறுமனே நான் ஓடி ஓடி உழைப்பதினால் அல்ல. வாய்க்க செய்கின்ற கடவுள், வாய்க்க செய்கின்ற கடவுள். அதனால்தான் வேதத்தில் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். விதைக்கிறவராலோ நீர் பாய்ச்சுகிறவராலோ மாத்திரமல்ல, அதை விளையச் செய்கிற தேவன். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அதற்காகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கடவுளை தூரத்தில் வைத்து வணங்குகிறவர்களாய் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகின்ற ஒரு அற்புதமான அந்த பொறுப்பை கடவுளுடைய கரத்தில் கொடுத்து விட்டு, ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் சுவாமி, நீர் என்னை நடத்தும், உம்முடைய திருக்கரத்தில் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றேன் என்று கொடுத்து விட வேண்டும். தாவீது அதை சரியாய் செய்தபடியினால்தான் கடவுளை அவர் ஆண்டவர் என்று அழைக்கின்றார். அப்படி ஆண்டவர் என்று அழைத்த தாவீதினுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விட்டதா என்றால் இல்லை, இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு நன்றாக தெரியும். தாவீது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த ஒரு மனிதன், சாதாரண ஒரு மேய்ப்பராக இருந்த ஒரு மனிதன். சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டார் என்றால்
அதற்கு இடையிலே தாவீது ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கூட வாழவில்லை. தன்னுடைய ஜீவன் பிழைப்பதற்காக, உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் ஓடின காலங்கள் எவ்வளவு அதிகம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இவை எல்லாவற்றிலும் தாவீதோடு கூட இருந்த ஒரே ஒருவர் யார்? அவர் யாரை ஆண்டவரே என்று அழைக்கின்றாரோ அந்த ஆண்டவர் இருந்தார். அதை உணர்ந்திருந்ததினால்தான் கடவுளை ஆண்டவரே என்று கூப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கடவுள் நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றாரா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் இந்த வசனத்துடைய கடைசி வார்த்தை தான் நான் தியானிக்கலாம் என்று நான் நினைத்து இந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்ற வார்த்தையில் மாத்திரம்தான் என்னுடைய ஞாபகம் நின்று கொண்டே இருக்கிறது. ஆகவே மீதி இருக்கிற காரியத்தை நாளை தினத்தில் நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு உங்கள் முன்பதாக ஒரே ஒரு கேள்வி வைக்கின்றேன். கடவுள் உங்களை வழி நடத்துகின்ற ஆண்டவராக இருப்பாரானால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு, ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டு கொள்ளும், நீர் ஆண்டு வழி நடத்தும், நீர் நடத்தினால் மட்டும்தான் நீர் எங்களை புல்லுள்ள பாதையிலே ஆண்டவரே நீர் நடத்த முடியும், நீர் நடத்தினால்தான் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போக முடியும், நீர் எங்களை நடத்துகிறவராக இருந்தால்தான் எங்களுடைய ஆத்மாவிற்கு திருப்தியை நீர் கொடுக்க முடியும். ஆகவே நீர் எங்களுடைய ஆண்டவராக இருந்தருளும், என் குடும்பத்தை நீர் ஆண்டு கொள்ளும், என் தனிப்பட்ட வாழ்க்கையை நீர் வழி நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரே என்று இங்கே தாவீது கூப்பிடுகிறாரே, அதே மனநிலை அல்லது அந்த மனநிறைவோடு நீங்களும் நானும் கூப்பிடுகின்றோமா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி ஆண்டவராக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாரானால் நிச்சயமாக தாவீதைப் போல எந்த நிலையில் இன்றைக்கு நாம் இருந்தாலும் நமக்கென்று கடவுள் வைத்திருக்கிற திட்டம் ஒரு நாளும் ஒருவராலும் மாற்றப்படாது. கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய ஆண்டவராக இருந்து அனுதினமும் நம்மை வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென், ஆமென்.